அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது. அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்முடைய பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து இன்னைக்கு நம்ம ப்ரிஎம்டிவாக நம்ம நீர் 15ஆம் தேதியிலேருந்து திறந்து படிப்படியாக இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 700 கியூசெக்ஸ் 700 கன அடி திறந்தோம். அப்புறம் மழை அளவு ப்ளஸ் இன்ஃப்ளோ இருக்கிறது, ப்ளஸ் டேமோட கெப்பாசிட்டி ஆல்ரெடி ஒரு 35 அடியில் 33.7 அடி ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால ஒரு 85% ஃபுல்லாக இருக்கிறதுனால இனி வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் போது இன்னும் அதிகமான நீர்வரத்து வருங்கிறத கணக்கில் கொண்டு இப்போவே கொஞ்சம் எம்டி பண்ணி நம்ம கொஞ்சம் சேஃபான நிலையில் வச்சுக்கிட்டா அடுத்து வர மழைக்கான தயார் நிலையை வைக்கிறாங்கிறதுக்காக 15ஆம் தேதியிலேருந்து நம்ம நீர்த்தேக்கத்தை திறந்து இன்னைக்கு படிப்படியாக இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ஒரு 5300 கனஅடி நம்ம ஓவராலாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு வழியாக அடுத்து சோழவரம் ஏரி சென்று அப்புறம் எண்ணூர் மணலி எண்ணூர் வழியாக கொசஸ்தலையாரோட இரு பக்கமும் டிராவல் பண்ணோம். இப்போ இது போக நம்முடைய வடகிழக்கு பருவமழை தொடர்பாக நம்ம மாவட்ட நிர்வாகத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களோட அறிவுறுத்தலில் நம்ம மாண்பு அமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை கூட்டம் நடத்தினாங்க. அதன்படி நம்மளுக்கு தயார் நிலையில் அனைத்து நிர்வாகமும் அனைத்து துறைகளையும் நம்ம முடுக்கி விட்டு நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இதில் நம்ம ஒரு 4400 தன்னாளர்கள் அந்தந்த ஊராட்சிகளில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 500 ஆப்த மித்ராக்கள் ஒன்றிய அரசு மூலியமா ஆப்த மித்ரா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அவங்களையும் நம்ம ட்ரெயின் பண்ணி அந்தந்த ஊரில் நம்ம வச்சிருக்கிறோம். டக்குன்னு ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முன்னாடியே அந்த ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான நடவடிக்கைகளுக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்புறம் நம்ம மாவட்டத்தில் ஒரு 47 அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பகுதிகளுக்கு தனியா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் தனித்தனி இன்சார்ஜ் ஆஃபீஸர்ஸ் தனித்தனியா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அந்த வேலைகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அது போக மிதம் மற்றும் கம்மியா பாதிக்கப்படுற ஒரு 140 பகுதிகள், இந்த பகுதிகளுக்கு நம்ம தேவையான நடவடிக்கைகளையும் நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் ஜோனல் டீம் ஒரு 42 ஜோனல் டீம் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஒவ்வொரு பல்துறை ஊரக வளர்ச்சித்துறை, நம்மளுடைய நீர்வளத்துறை, நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறை, நம்முடைய வருவாய்த்துறை, நம்முடைய நகராட்சி துறை, இப்படி எல்லா துறைகள் சார்ந்த ஒரு 42 இன்டர் டிபார்ட்மெண்டல் டீம் போட்டு அந்த அலுவலர்களும் தயார் நிலையில ஒவ்வொரு இடங்கள்லையும் பணியில இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு 7 பர்மனன்ட் சைக்ளோன் ஷெல்டர்ஸ் நம்ம அந்த மீஞ்சூர் பொன்னேரி ஏரியாவில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அது போக 669 டெம்பரரி ஷெல்டர்ஸ் அந்தந்த பள்ளிக்கூடங்கள், சமுதாய கூடங்கள், அதையும் நம்ம தயார் நிலையில ஒருவேளை அந்தந்த பகுதிகளில் ஏதாவது வெள்ள பாதிப்பு வந்தா மக்களை தங்க வைத்து அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கான மருத்துவ வசதி இது கொடுக்கறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறோம். மேலும் ஒரு 42 மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில இருக்கு. ஒரு 79 ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில நம்ம இன்னைக்கு வச்சு அந்த பணிகளையும் நம்ம முடுக்கி விட்டுட்டு இருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.